அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். விதர்ப்ப நாட்டை ருக்மாங்கதன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். சீரம் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். மக்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். இந்த ருக்மாங்கதனுக்கு சொந்தமான நந்தவனம் ஒன்று இருந்தது. அந்த நந்தவனத்திலே அரிய வகை பூக்கள் எல்லாம் பூத்திருந்தன. அந்த நந்தவனத்தின் நடுவிலே ஆசிரமம் ஒன்று அமைத்து அதிலே ஒரு முனிவர் தவம் செய்து வந்தார். இந்த நந்தவனத்தில் பூக்கும் பூக்கள் மீது ஆசைப்பட்டு தேவலோகத்திலிருந்து பெண்கள் எல்லோரும் இந்த நந்தவனத்திற்கு வந்து அந்த பூக்களை பறித்து கொண்டு சென்று கொண்டிருந்தனர். தினமும் இப்படி மலர்கள் பறிக்கப்பட்டு இருப்பதை பார்த்த காவலர்கள் மன்னனிடம் சென்று, மன்னா, தினமும் பூக்களை யாரோ பறித்து கொண்டு செல்கிறார்கள் என்று கூறினார்கள். மன்னனும், சரி, நீங்கள் அங்கே காவல் இருந்து யார் வந்தாலும் மலர்கள் பறிக்கும்போது அவர்களை உடனே என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். காவலர்களும் அங்கே சென்றனர். ஆனால் அன்றும் பூக்கள் பறிக்கப்பட்டு இருந்தன. காவலர்கள் எல்லோரும் யார் பறித்திருப்பார்கள் என்று பார்த்தால் யாரும் வந்து போனதற்கான காலடி தடயங்கள் அங்கு இல்லை. காவலர்கள் குழம்பினர். இறுதியாக, சரி, இந்த ஆசிரமத்தில் இருக்கும் முனிவர் தான் அதை பறித்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு முனிவரை மன்னனிடம் அழைத்து கொண்டு சென்றனர். முனிவரை பார்த்ததும் மன்னன் பதைத்து விட்டான். முனிவரின் கால்களில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், காவலர்கள் தெரியாத்தனமாக உங்களை அழைத்து வந்து விட்டார்கள் என்று நடந்ததை கூறினான். உடனே முனிவர், மன்னா, கவலைப்படாதே, உன் நந்தவனத்து தோட்டத்திலிருந்து பூக்களை பறிக்கும் அந்த நபர் யாராக இருந்தாலும் நீ பிடித்து விடுவாய், நான் சொல்லும்படி செய் என்று கூறினார். மன்னனும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சில கொமட்டி விதைகளை நந்தவனத்தில் விதைத்து வை, நிச்சயமாக பூக்களை பறிப்பவர்கள் அகப்படுவார்கள் என்று கூறினார் அந்த முனிவர். மன்னனும் அதன்படியே செய்தான். இப்போது அந்த செடியில் இருந்த மலர்களை பறிப்பதற்காக தேவலோகத்திலிருந்து பெண்கள் எல்லோரும் வந்து அந்த மலர்களை பறித்தனர். பறித்து கொண்டு தேவலோகத்திற்கு சென்றனர். ஒரே ஒரு பெண்ணால் மட்டும் தேவலோகத்திற்கு செல்ல முடியவில்லை. காரணம், அவள் அந்த குமட்டி விதைகளை மிதித்து கொண்டிருந்தாள். ஆகவே அவளால் மேலே செல்ல முடியல. அதே சமயம் மன்னனும் அங்கே வந்து சேர்ந்ததும் மன்னனை கண்டதும் அந்த தேவலோகத்து பெண், மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாதனமாக பூக்களை பறித்து விட்டேன், என்னை திருப்பி நீங்கள் தேவலோகத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறினாள். உடனே மன்னன், அந்த சக்தி எனக்கு இல்லையே என்று கூறினான். உடனே அந்த பெண் சொன்னால், மன்னா, ஏகாதசி விரதத்தின் பலனை எனக்கு அளித்தால், அதாவது தானமாக அளித்தால், நான் தேவலோகம் சென்று விடுவேன் என்று கூறினாள். ஏகாதசி விரதமா? அப்படி என்றால் என்ன? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதே என்று கூறினான். மன்னா, கவலைப்படாதே, உன் அரண்மனை பணிப்பெண் ஒருத்தி இந்த ஏகாதசி விரதம் இருந்து அதன் பலன்களை பெற்றிருக்கிறாள். ஆகவே அவளை அழைத்து அந்த பலன்களை எனக்கு தானமாக தர சொல்லுங்கள், நான் தேவலோகம் சென்று விடுவேன் என்று கூறினாள். மன்னனும் அந்த பணிப்பெண்ணை அழைத்து, இந்த பெண் தேவலோகம் செல்ல வேண்டுமாம், நீ உன் ஏகாதசி விரதத்தின் பலனை இவளுக்கு அளித்தால் அவள் தேவலோகம் சென்று விடுவாள், உன்னால் தர முடியுமா என்று கேட்டான். உடனே பணிப்பெண் பதறிப்போய், மன்னா, என்ன தர முடியுமா என்று என்னை கேட்கிறீர்கள்? கண்டிப்பாக தருகிறேன் என்று தன் ஏகாதசி பலன்களை அந்த தேவலோக பெண்ணிற்கு வழங்கினாள், அதாவது தானமாக வழங்கினாள். அவளும் தேவலோகம் சென்று விட்டாள். இப்பொழுது மன்னன் அந்த பணிப்பெண்ணிடம், பணிப்பெண்ணே, ஏகாதசி விரதம் என்றால் என்ன, அதன் பலன்கள் என்ன என்று அவளை கேட்டான். மன்னனாக இருந்தாலும் பணிப்பெண்ணிடம் கேட்டார் பார்த்தீர்களா? அதுதான் ருக்மாங்கதனின் மனது. கேட்டவுடனே அந்த பணிப்பெண்ணும் ஏகாதசி விரதம் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் மன்னனிடம் கூறினார். உடனே மன்னன் தானும் அந்த ஏகாதசி விரதம் இருந்து அதன் பலன்களையும் பெற்றான். தான் பெற்றது போல் தன் மக்களும் தன் நாட்டு மக்களும் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நாட்டு மக்கள் எல்லோரும் இந்த ஏகாதசி விரதம் இருந்து அதன் பலன்களை அடைய வேண்டும் என்று கூறி எல்லோரையும் ஏகாதசி விரதம் இருக்கச் சொன்னான். பார்த்தீர்களா? இதுதான் இந்த ஏகாதசி விரதத்தின் பலன்.